هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله عز وجل: كل نفس ذائقة الموت. صدق الله العليم. قال الله عز وجل: كل من عليها فان. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم: يتبع الميت ثلاثة: أهله وماله وعمله، يرجع اثنين ويبقى واحد هو عمله، أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அவ்வலும் நபி, ஆஹிரும் நபி, வாஹிரும் நபி, பாத்தினும் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் உடல் ஆஃபியத்தை நசீபாக்கி தருவானாக. வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள், செலவுகள், அதன் சிரமங்களை விட்டு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் தூரமாக்கி தருவானாக. அருமையான பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உங்களில் யார் அறிவாளி என்று கேட்கிறார்கள். சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், உங்களில் யார் அறிவாளி? நம்மிடம் கேட்டால் நாம் பதிலளித்திருப்போம், நம்மில் படித்தவர் எவரோ, நம்மில் அறிஞர் எவரோ, நம்மில் பட்டம் பெற்றவர் எவரோ அவரே அறிவாளி என்று சொல்லியிருப்போம். சஹாபாக்கள் திகைப்போடு பார்க்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், உங்களில் யார் அறிவாளி என்றால், மரணத்திற்கு பின்னால் தன்னுடைய மரணத்திற்காக எவர் தயார் செய்து வைக்கிறாரோ, நல்லறங்களை எவர் தயார் செய்து வைக்கிறாரோ அவர்தான் அறிவாளி என்கின்றார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று நாம் மரணத்திற்கு தயாராவது ஒரு புறம், மரணத்தை பற்றிய சிந்தனைகள் இல்லாமல் அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மரணத்தை பற்றி யோசிக்காத, மரணம் என்று ஒன்று இல்லை என்ற ஒரு கண்ணோட்டத்தில் அல்லவா நம்முடைய உலக வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யார் ஒருவர் மரணத்தை நினைக்கவில்லையோ அவர் உலக ஆசையில் மூழ்கி கொண்டிருக்கின்றார். யார் ஒருவர் மரணத்தை பற்றி யோசிக்கவில்லையோ அவர் உலக ஆசைகள் அவரை இழுக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தருகின்றார்கள். உலகில் பிறக்கப்பட்ட எந்த குழந்தையாக இருந்தாலும் ஒரு நாள் மரணித்துதான் ஆக வேண்டும். அப்படி பார்த்தால் ஒரு மனிதர் மரணத்தை வென்று வருவார் என்று சொன்னால், தன்னுடைய படைபலம் பட்டாளம் வைத்திருந்த ஃபிரௌன் மரணத்தை வென்றிருப்பான். இதற்கு முன்னால் ஆட்சி செய்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மரணத்தை வென்றிருப்பார்கள். உலகத்தை ஆட்சி செய்த இரண்டாவது நபர் அலெக்சாண்டர் மரணத்தை வென்றிருப்பார். உலகத்தை ஆட்சி செய்த நெப்போலியன் மரணத்தை வென்றிருப்பார். எல்லோரும் ஒரு நாள் இறந்துதான் போனார்கள். நெப்போலியன் இறந்து போகும்போது, அலெக்சாண்டர் இறந்து போகும்போது தன்னுடைய காவலாளிகளை அழைத்து சொன்னார், நான் இறந்து போனால் என்னை அழைத்து நீங்கள் நாட்டிற்கு என் உடலை சுமந்து செல்லும் போது என்னுடைய கரங்களை பெட்டிக்கு வெளியே தெரியும்படி நீங்கள் என்னை சுமந்து செல்ல வேண்டும். அவர் சொல்கின்றார், நான் இறந்து போன பின்னால் என்னுடைய உடலை நீங்கள் சொந்த நாட்டிற்கு எடுத்து செல்லும் போது என்னுடைய கைகளை வெளியே தொங்கவிடும்படி எடுத்து செல்ல வேண்டும் என்கின்றார். ஏன் சக்கரவர்த்தி இந்த விபரீத ஆசை என்று கேட்கும் பொழுது சொன்னார், அலெக்சாண்டர், உலகத்தை ஆட்சி செய்த அலெக்சாண்டர் கூட வெறும் கையோடு தான் இறந்து போனார் என்று உலகம் பேசட்டும் என்று சொன்னார். ஆக படை பட்டாளங்கள் அதிகாரங்களை வைத்தவர்களும் கூட மண்ணோடு தான் இறந்து போனார்கள். உலகில் செல்வம் படைத்தவர்களும் உலகில் காசு பணங்கள் கொண்டவர்களும் அவர்களும் இறந்துதான் போனார்கள்.
வென்று இன்று வரை உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. எல்லோரும் ஒரு கட்டத்தில் மரணத்தை சுவைத்துதான் ஆக வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்துதான் தீரும். குல்லு மன் அலைஹா ஃபான், உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றும் அது அழியும். உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். ஆனால் இன்று நாம் மரணத்தை பற்றிய சிந்தனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாருக்கு வேண்டுமானாலும் எந்த சூழலில் வேண்டுமானாலும் மரணம் அவரை சந்திக்கலாம். அவர் மரணத்தோடு அவருடைய சந்திப்பு இருக்கலாம். எந்த நொடி வேண்டுமானாலும் அவருடைய வாழ்க்கை மாறலாம். 35 ஆண்டுகள் இடம் தெரியாத மொழி தெரியாத ஒரு நாட்டிலே வேலை செய்தார், அங்கு சம்பாதித்தார், செல்வங்களை எல்லாம் இந்த நாட்டில் கொண்டு வந்து சேர்த்தார். நிம்மதியாக வாழ்வதற்கு, சந்தோஷமாக வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ எல்லா வசதிகளையும் செய்து கொண்டார். செய்து கொண்டவர் இனி என்னுடைய வாழ்க்கை இந்த ஊரில் தான், இனி என்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக கழியும் என்று நிம்மதியோடு இருந்தார். வீடு கட்டினார், தொழில் ஆரம்பித்தார், எல்லாம் செய்தார். காலில் ஒரு சிறிய புண் வந்தது. அந்த புண் காலை செயலிழக்க செய்தது. வாழ்நாள் முழுக்க படுத்த படுக்கையிலே இருந்தார். எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்த உலகத்தில் மருத்துவம் தோற்று போகக்கூடிய இடம் அது விதி என்று சொல்வார்கள். மருத்துவம் தோற்று போகக்கூடிய இடம் அது விதி. மருத்துவர்கள் கடைசியாக சொல்வார்கள், இனி எல்லாம் இறைவனுடைய கையில் தான் உள்ளது, நீ எங்க கையில் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் செய்து விட்டோம், இனி மருத்துவர் முடியாது என்று சொல்லிவிட்டால் அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய கலாம் கதிர் தான். 3 ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், 4 வந்திருக்கும், 5ஆவதாக உயிரோடு இருந்திருப்பார். இன்னும் ஒரு 13 ஆண்டுகள் அவர் இதற்கு அப்புறம் அடுத்த ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தா அவர் உயிரோடு இருக்க மாட்டார் என்று டாக்டர் கூறினார். ஆனால் 13 ஆண்டுகள் உயிரோடு இருக்கின்றார். இப்பொழுதுதான் முதல் அட்டாக், இப்பதான் வந்துச்சு. கொஞ்சம் பிபி கொஞ்சம் லோ ஆயிருச்சு, லேசான ஒரு அட்டாக் தான். ஆனா அதில் அவர் உயிர் பிரிந்தது. உலகத்தில் மரணம் என்பதற்கு காரணம் இல்லை என்கின்றார்கள் அறிஞர் பெருமக்கள். அதிகமான முறையில் சிந்தனை செய்து கொள்ள வேண்டும். பெருமானார் சொல்கின்றார்கள், நீங்கள் நோய்வாய்ப்பட்டவர்களை பார்த்து சந்தியுங்கள், நீங்கள் படுக்கையில் கிடந்தவர்களோடு உங்களுடைய சந்திப்பை அமைத்துக் கொள்ளுங்கள். காரணம், அது உங்களுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்தும். நாம் எந்த வகையான உச்சத்தில் இருந்தாலும், மிகப்பெரிய அதிகாரங்களை கொண்டிருந்தாலும் நமக்கும் மரணம் வரும் என்று அந்த நோயாளிகளை சந்திக்கும் போது அந்த பாடம் உங்களுக்கு போட்டும் என்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வசியத் செஞ்சுட்டு போகணும். நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க வசியத் செய்யறதுக்கு முன்னாடி பழக்கம் இருந்துச்சு. என்ன வசியத் செய்வாங்க? நான் இறந்துட்டா ஆஸ்பத்திரி கொண்டு போக வேணாம்ப்பா, ஒரு 4 நாள் பாருங்க, வீட்லயே வச்சு பாருங்க, அல்லாஹ் என் மரணத்தை நிம்மதியாகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. வசியத் செய்யணும். கொஞ்ச நாள், அதாவது மரணத்தை பிடிச்சு வைக்கிறோம்னு சொல்லி, உயிரை காப்பாத்திடலாம்னு சொல்லி டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டா வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். வீட்டுல மௌத்தா போறது ஒரு பெரிய பாக்கியம். வீட்டுல மௌத்தா போறது ஒரு பெரிய பாக்கியம். ஆஸ்பத்திரிகளை விட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க, வீட்டுல கொஞ்ச நாள் இருந்தாரு, இறந்துட்டார், இது ஒரு பெரிய பாக்கியம். அவர் முடியாது என்று சொன்ன பின்னாலும் கூட போராடி இருக்கின்ற உயிரை கஷ்டப்படுத்துவதை வேண்டாம் என்கின்றார்கள். அப்ப வீட்டுல முடியாது டாக்டர் சொல்லிட்டாங்களா, அப்ப என்ன செய்யணும்? அவங்களுக்கு வசியத் செய்து அவங்களுக்கு என்ன செய்யணும்? கலிமாவை சொல்லிக் கொடுக்கணும், ஈமானை ஞாபகப்படுத்தணும், கடைசி நேரம் ஈமானோடு மௌத்தா போகக்கூடிய பாக்கியங்களை துவா செய்யணும், அவங்க மௌத்தை நிம்மதியாக்கணும். இன்றைக்கு பாக்குறாங்க, டாக்டர் முடியாதுன்னு சொல்லியும் பல நாட்கள் அவங்க பெட்ல வச்சு அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தி என்ன செய்யறாங்க? உயிரை காப்பாற்ற முடியும் என்ற நப்பாசியின் காரணமாக அந்த உயிரை ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். பெருமானார் சொன்னார்கள், மூத்து கபிலல் மௌத்தி, மௌத்திற்கு முன்னால் நீங்கள் மௌத்தாகிவிடுங்கள், மௌத்திற்கு முன்னால் நீங்கள் மௌத்தாகிவிடுங்கள் என்றார்கள். அப்படி என்றால் என்ன? தற்கொலை செய்து கொள்வதா? இல்லை. தற்கொலை ஒருத்தர் எந்த ஒரு கட்டத்தில் தற்கொலை பண்றாருன்னு சொன்னா, இனிமேல் என்னை காப்பாற்ற இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லி தான் தற்கொலைக்கு போறார். அப்ப அல்லாஹ்வை நிராகரிச்சுட்டு ஒருத்தர் மௌத்த கையில் எடுக்கிறாருன்னு சொன்னா, இவர் ஈமானை விட்டு போனவர், இவர் கலிமாவை விட்டு தூரம் ஆயிட்டாரு, இவர் அல்லாஹ்வை நிராகரிச்ச காஃபிர் மாதிரி ஆயிட்டாரு. இவர் காஃபிர் ஆகல,
இவர் ஒரு காஃபிர் மாதிரி தான். அதனால பெருமானார் சொன்னார்கள் அவர் நரகவாதி என்று பெருமானார் சொன்னார்கள். தற்கொலை செய்து கொண்ட சில நபர்களுக்கு பெருமானார் ஜனாசா தொழுது வைக்கிறேன் என்று சில ஹதீஸ்கள் வருகின்றது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, மவுத் என்பது ஒரு பாட புத்தகம். அதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நாம் ஆடக்கூடிய ஆட்டங்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் முடிவுக்கு கொண்டு வருவது ஒருவருடைய மவுத்தாக தான் இருக்கும். சில நபர்களுடைய மவுத், சில நபர்களுடைய மரண செய்தி, அது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆடிய ஆட்டங்களை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். என்னுடைய முதலாளி தவறு செய்யறாரு, நான் அவருக்கு கீழே தவறு செய்யறேன். என் முதலாளியே தப்பு செய்யறாரு, அதனால அவருக்கு நான் என்ன செய்யறேன்னா அவர் விசுவாசமா இருக்க பிடிக்கல. எந்த ஒரு வருமானம், எந்த ஒரு காசு பணம் நமக்கு உரிமை இல்லாததோ, நம்முடைய உடல் உழைப்பு இல்லாமல் நாம் சம்பாதித்திருந்தோமோ, நம்ம கையில இருந்து மனதார வெளியே போகாத வரைக்கும் நம்ம இன்னும் தவறிழைத்தவர்கள் தான். இன்னும் மரணம் நமக்கு சிந்தனைக்கு வரல என்று அர்த்தம். அதனால் ஒரு மனிதன் ஆடிய ஆட்டம் எல்லாம் முடிவுக்கு வருவது ஒன்று அவருடைய மரணமாக இருக்கும், அல்லது இவர் நேசிக்கக்கூடிய ஒருவருடைய மரணமாக இருக்கும். பெருமானார் சொல்லித் தருகின்றார்கள், மூத்து கபிலல் மௌத்தி, நீங்கள் மரணத்திற்கு முன்னால் உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். மூத்து கபிலல் மௌத்தி, மௌத்திற்கு முன்னால் நீங்கள் உங்களை தயார் செய்து உங்களை நீங்கள் மௌத்தாக்கி கொள்ளுங்கள். எதை மௌத்தாக்கணும்? உலக ஆசைகளை மௌத்தாக்கி கொள்ள வேண்டும். உலகத்தில் நாம் பிரியப்படக்கூடிய ஒரு கார் அவசிய தேவை என்றால் வாங்கிக் கொள்ளலாம். ஒரு 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரும் அதே போன்றுதான் செல்ல போகின்றது. 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆடு காரும் அதே வேகத்தில் தான் செல்ல போகின்றது. அதே ஒரு அந்த இடத்தில் தான் போய் செல்ல போகின்றோம். கொஞ்சம் சொகுசு அதிகமா இருக்கும். அதனால தேவைக்கு ஒரு மழைக்கு ஒதுங்கக்கூடிய, வெயில் படாமல் இருப்பதற்காக குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒதுக்கிக் கொள்வதற்கு ஒரு வீடு தாராளமாக கட்டிக் கொள்ளலாம். அதற்கு மேல் ஆசைப்படுவதுதான் அது மௌத்தை மறக்கக்கூடிய ஆசை என்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சுகம் இல்லாதவர்களை சென்று பார்க்கிறது, மருத்துவமனையில கஷ்டப்படுறவங்களை சென்று பார்க்கிறது, பார்ப்பதனால் என்னுடைய ஈமான் சரியாகிறது. இப்ராஹிம் சையாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ஜனாசாவை பார்க்கின்றார்கள். ஒரு ஜனாசாவை சுமந்து செல்லக்கூடியவர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க, ரொம்ப கவலைப்படுறாங்க. அவர் போயிட்டாரு, அவர் இருந்திருந்தால் இன்னும் நனவுகள் நடந்திருக்குமே என்று அந்த மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கேட்கின்றார்கள். அவர்களுக்கு பதில் சொன்னார்கள், ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? யாரை பற்றி கவலைப்படுகின்றீர்கள்? இறந்து போனவரை பற்றியா கவலைப்படுகின்றீர்கள்? அவர் 3 விஷயத்தை அடைஞ்சிட்டார். நீங்க இந்த 3 விஷயத்தை அடையல. அவர் 3 விஷயங்களை வாழ்க்கையில் அடைந்து கொண்டார். நீங்கள் இன்னும் அடையவில்லை. எதை அடைந்து கொண்டார் தெரியுமா? அன்னஹு ரஆ மலக்குல் மவுத். மலக்குல் மவுத் அவர் பார்த்துட்டார். ஒவ்வொரு நாளும் காலையில் பெருமானார் சொல்வார்கள், ஒவ்வொரு நாளும் காலையில் மலக்குல் மவுத் இஸ்ராயில் வந்து பார்க்கிறார் நம்மை. உனக்கு இன்னும் டைம் இல்லப்பா, இனிமேதான் சொல்லிட்டு போறாரு. உனக்கு இன்னும் டைம் வரலப்பா, இனிமேதான் சொல்லிட்டு போறாரு. 3 ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. சொந்தக்காரங்க எல்லாம் அழுகுறாங்க. இதற்கு பின்னால் வெளியே வர மாட்டேன் என்று இருந்தார். இதற்கு பின்னால் வெளியே வர மாட்டேன் என்று அழுது கொண்டு இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவாங்க, நீ இன்னும் உயிரோட இருப்பப்பா, உனக்கு இன்னும் நேரம் வரல. இவங்க சும்மா அழுகுறாங்க, போய்க்கு அழுகுறாங்க. நீ இன்னும் உயிரோட ஹயாத்தா தான் இருப்ப. ஒவ்வொரு நாளும் இஸ்ராயல் பார்த்து கொண்டிருக்கின்றார். இஸ்ராயலை யார் பார்க்கிறாரோ அதான் ஒரு பெரிய வேதனை. அவர் இஸ்ராயலையே பார்த்துட்டார். அவர் இஸ்ராயலை சந்தித்து விட்டார். இனிமேல் அவருக்கு இஸ்ராயலை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சோதனை, ஒரு எக்ஸாம் அவருக்கு இல்லை. 2வது சொன்னார்கள், மராரத்துல் மவுத், மரணத்தினுடைய கசப்பை உணர்ந்து கொண்டார். மரணத்துக்குன்னு ஒரு சுவை இருக்கு. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அந்த மௌத்தை டேஸ்ட் பண்ணாம உலகத்தில் இருந்து எந்த உயிரும் பிரியாது. ஒவ்வொருடைய அமல்களுக்கு தோதுவாக அந்த வேதனை அதிகரிக்கலாம், குறையலாம், கூடலாம். அதனால் மராரத்துல் மவுத், அந்த மவுத்துடைய கசப்பை அந்த ஜனாசாவில் இருந்த அந்த ஜனாசா உணர்ந்து கொண்டார். ஜனாசாவாக இருந்த மையத் உணர்ந்து கொண்டார். 3வதாக சொன்னார், அவருடைய முடிவு நல்லதாகிவிட்டது. அவரு நல்ல முறையில் மௌத்தா போயிட்டாருப்பா, இன்னும் நீங்க மௌத்தா போல, நாம இன்னும் மௌத்தா போல. 3 விஷயங்களை அவர் அடைந்து கொண்டார், நீங்கள் இன்னும் அடையவில்லை. எதற்காக? அவருக்காக கவலைப்படுகின்றீர்கள், உங்களுக்காக கவலைப்படுங்கள் என்று இப்ராஹிம் ஜக்கியாத் அவர்களை பார்த்து சொன்ன வரலாறை எல்லாம் நாம் பார்க்க முடிகின்றது. ஆக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சக்கராத்துடைய வேதனை வந்த பொழுது அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா, மூசா உங்களுக்கு இந்த சக்கராத்துடைய வேதனை எப்படி இருந்துச்சு?
கேட்ட பொழுது அவர்கள் சொன்னாங்க, ஒரு முழு ஆட்டை உயிரோடு அதனுடைய தோலை உரிப்பதை போன்று என்னுடைய வேதனை இருந்தது நபிக்கு. ஒரு நபி கலீலுல்லா என்பார்கள், கலீமுல்லா என்பார்கள், அல்லாஹ்வோடு பேசக்கூடிய நபி என்பார்கள். அந்த நபி சொல்கின்றார்கள், என்னுடைய சக்கராத்துடைய வேதனை ஒரு முழு ஆட்டை உயிரோடு உரிப்பதை போன்று இருந்தது என்று கூறுகின்றார் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உறவினர்கள் பேசுவார்கள், மையத்தினுடைய சொந்த பந்தங்கள் பேசுவார்கள், என்ன விட்டுட்டு போனார், பிச்சலங்களுக்கு வாரிசுகளுக்கு இறந்து போன மனிதர் என்ன செஞ்சார் என்பதாக உறவினர்கள் பேசுவார்கள், மலக்குமார்கள் பேசுவார்கள், என்ன கொண்டு வந்திருக்கிறார். உறவினர்கள் பேசுவார்கள், எதை விட்டு சென்றார். மலக்குமார்கள் உயிரை எடுக்க வந்த மலக்குமார்கள் கேட்பார்கள், எதை கொண்டு வந்தார். எத்பவுல் மையத்த ஸலாதா என்கின்றார்கள் முத்தநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மையத்து போகுதுன்னு சொன்னா அந்த மையத்தை பின்தொடர்ந்து 3 விஷயங்கள் ஃபாலோ பண்ணி போகுது. ஒன்று அவருடைய அவுலுஹு குடும்பம், இரண்டாவது அமலுஹு அவருடைய அமல், மூன்றாவது அம்பாலு அவருடைய செல்வம். 3 விஷயங்கள் ஒரு மையத்தை பின்தொடர்ந்து செல்கின்றது. அவர் குடும்பம், அவர் சம்பாதித்த பொருட்கள், அவர் சேர்த்து வைத்த அமல். இதுல 2 கபருக்கு முன்னாலேயே திரும்பிடும். அவருடைய குடும்பமும் அவர் சம்பாதித்த சொத்துக்களும் கபருக்குள்ள வருவது கிடையாது, கபருக்குள்ள வந்து சந்திப்பது கிடையாது. அவர் சேர்த்து வைத்த அமல்கள் மட்டும்தான் கபருக்குள்ள வரும். எனவே நீங்கள் மௌத்தை சிந்தியுங்கள், மௌத்தை மறக்காதீங்க. சில நபர்களுடைய மௌத் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். அவர் செய்து வந்த அல்லாஹ்வை வணங்காமல் இருந்த நாட்களை எல்லாம் பயமுறுத்திவிடும். அதனால் பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் மரணத்திற்கு நீங்கள் தயாராகுங்கள். எப்போது வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். அல்லாஹ் கூறுகின்றான், நான் உங்களை சோதிப்பேன். பலநபுல்லு வன்னக்கும் பிஷையும் மினல் ஹௌஃப் பயத்தை கொண்டு சோதிப்பேன், மினல் அம்வால் பொருளாதாரங்களை கொண்டு சோதிப்பேன், அதை எடுத்தும் சோதிப்பேன், கொடுத்தும் சோதிப்பேன். அதோடு அல்லாஹ் நிறுத்தாமல் இன்னொரு வார்த்தையை சேர்த்து கூறுவான், பினஃப்ஸின் ஒரு ஆத்மாவை கைப்பற்றுவேன். அந்த ஆத்மா உனக்கு ரொம்ப நெருக்கமான ஆத்மாவா இருக்கும். உன் குடும்பத்துல அவர்தான் உயிர் நாடி, அவர் இல்லை என்றால் குடும்பம் இயங்காது. அப்படிப்பட்டவர்கள் உயிரை எடுத்தும் சோதிப்பேன், நீ படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக இந்த அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தருகின்றான். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அலி அவர்களே, மரணம் என்பது என்ன, அதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்கும் பொழுது அலி அவர்கள் பதிலளித்தார்கள், ரலியல்லாஹு அன்ஹு, அநியாயக்காரன் தப்பித்துக் கொள்ளாமல் இருப்பதற்காக. அநியாயக்காரன் உலகத்தில் தப்பித்துக் கொள்கின்றான், இங்க இருக்கக்கூடிய சட்டங்களில் அவன் தப்பித்துக் கொள்கின்றான். இங்க இருக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள், சட்டத்தினுடைய எல்லா வகையான ஓட்டைகள் மூலமாக அந்த அநியாயக்காரன் தப்பித்துக் கொள்வான். ஒரு அப்பாவி அவருடைய இடத்தை கைப்பற்றுவான், அவருடைய பொருட்களை எல்லாம் திருடிக் கொள்வான். ஆனால் இவன் குற்றவாளியாக இருப்பான். அந்த அநியாயம் செய்தவன் நிரபராதியை போன்று உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வான். அவனை பிடிப்பதற்காக அல்லாஹ் மரணத்தை வைத்திருக்கின்றான் என்று அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லி கூறுகின்றார்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இவங்க தபஅ தாபிஈன், அதாவது தாபிஈன், இவங்க சாவியை கண்ணால பார்த்து ஹதீஸ் எழுதுனவங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இன்றைக்கு அவங்க மதுஹப்ல உள்ள மக்கள் இருக்கிறாங்க. உலகத்திலேயே அதிகமான கொள்கையில உள்ள மக்கள்ல ஹனபி மதுஹபை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், அதற்கு பிறகு ஷாஃபி மதுஹபில் உள்ளவர்கள் இருப்பார்கள், அதற்கு பிறகு மாலிக் மதுஹபை சார்ந்தவர்கள் சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இருப்பார்கள். சின்ன சின்ன, அதாவது சுன்னத்துகள்ல சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கலாம், சின்ன சுன்னத்துகள் அதிகமாக இருக்கலாம், கூடுதல் இருக்கலாம், மற்றபடி எல்லாம் ஒன்றுதான். களிமா, தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் எல்லா வகையான ஃபர்துகளும் ஒன்றுதான். சின்ன சின்ன விஷயங்கள்ல ரசூலுல்லாஹ் அப்படி சொன்ன ஹதீஸை இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, வேற இடத்துல சொன்ன ஹதீஸை இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மாலிக் ரஹ்மத்துல்லாஹி முதல்ல ஃபிக்ஹ் கிதாப் அவங்க தான் எழுதுறாங்க. எங்க வச்சு எழுதுறாங்க? மதீனால வச்சு எழுதுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை, எங்க மௌத்தா போறோம்னா ரசூலுல்லாஹ்வுடைய இந்த மதீனாவோட இறந்து போகணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. மதீனாவோட இறந்து போகணும், ரசூலுல்லாஹ் கபருக்கு பக்கத்திலே இறந்து போகணும்னு ஆசை. இதன் காரணமாக ஹஜ்ஜுக்கு போகாமல் இருந்தார்கள். ஒருவேளை ஹஜ்ஜுக்கு போகும்போது மக்காவில் வச்சு மரணம் வந்துருச்சுன்னா, அதனால ஹஜ்ஜுக்கு போகாம ரொம்ப நாளா இருந்தாங்க. அதன் பிறகு பெருமானார் கனவுல சொன்னாங்க, 5 விஷயங்களை காட்டினாங்க ரசூலுல்லாஹ். இவங்க ஹஜ்ஜுக்கு போகாம ஆசை இருக்கின்றது, ஆனா பெருமானார் பக்கத்துல அந்த மதீனாவுல மௌத்தா போகணுங்கிற ஆவல் அதிகமாக இருந்ததன் காரணமாக ஹஜ்ஜுக்கு போகாமல் இருக்கின்றார்கள். கனவிலே பெருமானார் 5 விரல்களை காட்டுகின்றார்கள். அந்த 5 விரல்களுக்கு அது 5 விரலுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இப்னு சீரின் சொல்றாங்க,
5 விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. அதுல ஒரு விஷயம், எங்க மௌத்தா போகணும், எப்ப உயிர் போகுங்கிறது யாருக்குமே தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த 5 காட்டின உடனே ஹஜ்ஜுக்கு சென்றார்கள், அவங்க மௌத் அங்கதான் இருந்து என்பதாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது. அதனால் எப்பொழுது யாருக்கு மௌத் வரும் என்பது யாருக்கும் தெரியாது. நான் ஆசைப்பட்ட நிகழ்வு அது ஒன்றாக இருக்கும், ஆனால் என்னுடைய மரணம் வேறு இடத்தில் நிகழ்ந்திருக்கலாம். கியாமத் நாள் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் தங்களுடைய எப்படி இறந்தாங்களோ அப்படி எழுப்பப்படுவாங்க. போர்க்களத்தில் இருந்த ஷஹீதுகள் அந்த இரத்த காயங்களோடு எழுப்பப்படுவாங்க. ஆக உலகத்தில் ஒரு மனிதர் அநியாயமான முறையில் வாழ்ந்து அநியாயமான முறையில் கொல்லப்பட்டிருந்தால் அவர் அது போன்றுதான் எழுப்பப்படுவார். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யமன் தேசத்துக்கு போகும் பொழுது ஒரு வஸீத் பண்றாங்க, முஆத் நீங்க திரும்பி வரும் பொழுது என்னுடைய கபருக்கும் மதீனா பள்ளி மஸ்ஜித் நபவிக்கும் மத்தியில் நீங்கள் கடப்பீர்கள். நீங்கள் திரும்பி வரும் பொழுது என்னுடைய கபருக்கும் மஸ்ஜித் நபவிக்கு மத்தியில் நீங்கள் நடப்பீர்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். முஆத் அவர்களுக்கு சிறிது நேரம் கொஞ்சம் யோசிச்சு அவங்க பார்க்கறாங்க, அல்லாஹ் அப்பனா இப்போ நான் ரசூலுல்லாஹ்வை இப்பதான் கடைசியா பார்க்க போறேன், இதுக்கப்புறம் பெருமானார் நான் பார்க்க மாட்டேன், ரசூலுல்லாஹ் நான் திரும்பி வரும்போது இருக்க மாட்டாங்க, இறந்துருவாங்க, இதுதான் பெருமானார் சொல்கின்றார்களோ என்று பெருமானார் மரணத்தை ஞாபகப்படுத்தி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அனுப்பி வைக்கின்றார்கள். ஒரு ஆளுநராக யமன் தேசத்துக்கு போறாங்க, ஒரு ஆட்சி செய்வதற்காக யமன் தேசத்தை நோக்கி போறாங்க. அந்த ஆட்சியாளருக்கு பெருமானார் சொல்லி அனுப்புறாங்க, எனக்கும் மௌத் வரும், உங்களுக்கும் மௌத் வரும். முஆத் எனக்கும் மௌத் இருக்குது, நீங்க வரும்போது நான் ஹயாத்தா இருக்க மாட்டேன், அதே போன்று உங்களுக்கும் மௌத் வரும், நியாயமா இருங்க, நீதமா இருங்க என்பதாக பெருமானார் வசியத் செய்து அனுப்பி வைக்கின்றார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள், ஒரு மனிதர் இறந்து விட்டார், இறந்து போகும் பொழுது ஒவ்வொருவர் எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள். ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொருத்தவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. மலக்குமார்கள் வருவார்கள், அவர்கள் ரூமை எடுத்துவிட்டு செல்வார்கள். நம்முடைய சதைகளை கபரிலே அடக்கும் பொழுது அந்த புழுக்கள் சதைகளை எடுத்து சென்றுவிடும். நம்முடைய எலும்புகளை இந்த மண் எடுத்து சென்றுவிடும். நம்முடைய பொருட்களை இந்த மக்கள் எடுத்து சென்று விடுவார்கள். அப்போ நம்ம யார் செஞ்சா இந்த உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்தில் எந்த மனிதர் அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையிலே அவருடைய ஆயுளை கழித்தாரோ அவர்தான், அந்த அமல்கள் தான் அவருக்குரியது, அவர் செய்த அமல்கள் தான் அவருக்குரியது. அவருடைய மனைவிமார்கள் இன்னொரு கணவனை திருமணம் செய்து கொள்வார்கள், அவருடைய கணவர்கள் வேறு மனைவிகளை வேறு பெண்களை திருமணம் செய்து கொள்வார்கள். ஆக இந்த உலகத்தில் தன்னுடைய பிள்ளைகள் கொஞ்ச காலகட்டத்தில் மறந்துடுவாங்க. அப்ப நாம யார்? உடல் மண்ணுக்கு போய்விட்டது, ரூஹை மலக்குமார் எடுத்து சென்றார்கள். நான் சேர்த்து வைத்த சொத்துக்களை பணங்களை எல்லாம் இந்த மக்கள் எடுத்துக் கொண்டார்கள். நான் கட்டிய வீட்டை வேற ஒருவர் பயன்படுத்துகின்றார். என்னுடைய மனைவி அவர்கள் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். என்னுடைய பிள்ளைகள் என்னை மறந்தே போனார்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துக் கொண்டார்கள். நான் யார்? நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன், இந்த உலகத்திலே சேர்த்து வைத்தேன், நான் யார் என்று பெருமானார் சஹாபாக்களுக்கு விளக்கத்தை அளிக்கின்றார்கள். இந்த ரூஹை மலக்கு எடுத்து செல்கின்றார், என்னுடைய செல்வத்தை மக்கள் கொண்டு செல்கின்றார்கள், என்னுடைய சதைகளை எல்லாம் இந்த புழுக்கள் எடுத்து செல்கின்றது, என் எலும்புகளை எல்லாம் இந்த மண் மக்கி போச்சுகின்றது, நான் யார் என்று பெருமானார் சஹாபாக்களுக்கு உணர்த்துகின்றார்கள். ஆக ஒரு மனிதனை பின்தொடரக்கூடிய விஷயம் 3. அதில் முதலாவது விஷயம் அவருடைய குடும்பம், 2வது அவர் சேர்த்து வைத்த செல்வம், 3வது அவர் செய்த அமல். அது மட்டுமே அவர் கபருக்கு உள்ளே வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, நவம்பர் 9ஆம் தேதி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். நஸ்ருதீன் அவருடைய குடும்பத்தினர் தன்னுடைய பயணங்களை எல்லாம் ஆரம்பிக்கிறார். உம்ராவிற்கு செல்ல வேண்டும், காபத்துல்லாவை கண்ணால் கண்டு அளிக்க வேண்டும், என் பேரம்பேத்திகளோடு என் குடும்பத்தோடு நான் மதீனாவை தரிசிப்பேன், பெருமானாருடைய கபருக்கு சலாம் சொல்வேன், நான் தவாஃப் செய்வேன், அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை பார்ப்பேன், சஹாபாக்களுடைய நடந்த இடங்களெல்லாம் நான் செல்வேன், அவர்கள் எண்ணங்களோடு என் எண்ணங்களை முசாஃபா செய்ய விடுவேன், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த குழந்தையை போன்று நான் திரும்பி வருவேன் என்ற எண்ணத்தோடு 9ஆம் தேதி தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்றார்கள் நஸ்ருதீன் குடும்பத்தினர். 70 வயதான நஸ்ருதீன் தன் பேரம்பேத்திகளோடு பயணத்தை ஆரம்பிக்கிறார். ஹைதராபாத்தில் இருந்து ஆரம்பிக்கிறார். தன்னுடைய உம்ராவுடைய கீரிகள் எல்லாம் முடித்துவிட்டு முஃப்ரிஹாத் என்ற இடத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மதீனாவை நோக்கி கடந்து பெருமானாருடைய ரவுதாவை சந்திப்பதற்காக ரசூலுல்லாஹி
அந்த நஸ்ருதீன் குடும்பத்தினர்கள் 54 நபர்கள் பயணம் செய்கின்றார்கள். அந்த உம்ரா பயணத்திலே 54 நபர்கள், 4 நபர்களுக்கு அல்லாஹ் விதியை மாற்றி எழுதுகின்றான். அவர்கள் மக்காவிலே தங்குகிறார்கள். 4 நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா விதியை மாற்றி எழுதுகின்றான். அவங்க கார்ல போறாங்க. 46 நபர்கள் விதி அந்த பேருந்தில் இருந்து, அந்த பேருந்திலே 45 நபர்களுடைய விதி அந்த பேருந்தில் அங்குதான் மவுத் நிகழும் என்று அல்லாஹ் விதித்திருக்கின்றார். விதித்ததுதான் நடந்திருக்கின்றது. தன்னுடைய குடும்பம் அதில் 3 நபர்கள் அந்த பயணத்திலே அந்த பஸ்ல பயணிக்கிறாங்க. இந்த மவுத்தை எல்லாம் பார்த்துட்டு படிப்பினை பெறுவதற்காக ஷுஐப் வயது 35 டிரைவருக்கு பக்கத்து சீட்ல அமர்ந்திருக்கிறார். டிரைவரோட பேசிட்டு வருவதற்காக, டிரைவரை கொஞ்சம் உஷார்படுத்துவதற்காக பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார். என்ன நடந்ததோ, எதிரே வந்த டீசலை நிரப்பிய அந்த லாரி ஒன்றோடு ஒன்றாக மோதுகிறது. அதில் அத்தனை நபர்களும் கரிந்து விடுகிறார்கள், எரிந்து விடுகின்றார்கள். அதிலே அவர்களுடைய மரணம் நிகழ்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனை கனவுகளோடு பல லட்சங்கள் செலவழித்து குடும்பத்தோடு சென்று வருவோம், குடும்பத்தோடு அந்த உம்ராவுடைய பாக்கியமான அந்த நிகழ்வை நிறைவேற்ற போகிறோம் என்ற எண்ணங்களோடு சென்றார்கள். வரும் பொழுது இந்த மக்களுக்கு அந்த மண்ணுடைய பாக்கியத்தையும், அந்த மண்ணிலே காபத்துல்லாவை கண்களால் உள்வாங்கி உள்ளங்களால் சிந்தித்து அந்த உள்ளங்களை மக்களோடு உள்ளங்களோடு முஆனகா செய்வதை என்ற ஆசையோடு திரும்பி வர வேண்டும் என்று இருந்தவர்கள் 23ஆம் தேதி அவர்களுடைய பயணம் முடிகின்றது. அவர்கள் ஏற்பாடு செய்தது ஒன்று, அவர்கள் நடந்த அங்கு நிகழ்ந்தது ஒன்று. அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்பொழுது யாருடைய மவுத் நிகழும் என்று யாருக்குமே தெரியாது. அந்த குடும்பத்தில் 18, அதே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 18 நபர்கள், மீதமுள்ளவர்கள் வேறு வேறு மாநிலங்கள் சேர்ந்தவங்க. அந்த 18 நபர்கள், அந்த குடும்பத்தில் மொத்தம் 19 பேர். 18 நபர்கள் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவர்களும் மௌத்தா போறாங்க. ஒருத்தர் மட்டும் அமெரிக்காவில் இருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்பொழுது மரணம் வரும் என்று யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம ரொம்ப விலை அதிகமான வாகனங்கள், காலேஜ் போறாரு அதனால வாகனம் கேட்கிறாரு. நம்ம சைக்கிள்ல போனோம், அதுக்கு முன்னால பஸ் பாஸ் எடுத்து கொடுத்தாங்க. இன்றைக்கு காலேஜ் போறாங்க ஒரு காரணத்திற்காக, இங்கே அவ்வளவு தூரம் உள்ள போகணுமே, சைக்கிள் அழைச்சிட்டு போகணுமே என்பதற்காக விலை உயர்ந்த வாகனங்கள், அதுல பிள்ளைங்க வேக வேகமா போறாங்க. எத்தனை விபத்துகளை பார்த்திருக்கின்றோம் கண்களா. நாம் சிந்திக்க வேண்டும். ஷைத்தானிடம் இருந்து அவசரம் என்பது ஷைத்தானிடம் இருந்து வருது, நிதானம் என்பது அல்லாஹ்விடம் இருந்து வருது. அதனால ரொம்ப நிதானமா இருக்கணும். இதே சாலையில் எத்தனை விபத்துகளை நாம் கண்ணால பார்த்திருக்கிறோம். சென்ற வாரத்துல மட்டும், சென்ற 2 வாரங்கள்ல மட்டும் 4 விபத்துகள். முந்தா நாள் 2 நாளைக்கு முன்னால ஒரு மாடு ஒண்ணு என்ன பண்றாங்க, அடிச்சுறாங்க. இந்த ரிச்வேக்கும் ஆயிஷா பள்ளிக்கும் மத்தியில ரொம்ப நிதானமா நடந்து போகணும். ஏன்னு சொன்னா அங்கிருந்து வரக்கூடியவர்கள் புத்தி மயக்கத்தில் அல்லது வேறு அவசரத்தில் ஹராமை பெறுவதற்காக வருகின்றார்கள், ஹராமை குடித்து வருகின்றார்கள். அதாவது ஒரு ஹதீஸ் இருக்குது, தீயவங்களுடைய உயிர் கைப்பற்றும் பொழுது, தீயவங்களை அல்லாஹ் சோதிக்கும் பொழுது அது நல்லவங்களும் பாதிக்கப்படுவாங்க. ஹதீஸ் இருக்குது. அல்லாஹ் ஒரு பாவியை தண்டிக்க போறான்னு சொன்னா அந்த இடத்துல நல்லவங்களும் இருந்தா நல்லவங்களும் சேர்ந்து பாதிக்கப்படுவாங்க. ஹதீஸ் இருக்குது. அதனால வரக்கூடியவன் அவன் ஹராமை உட்கொண்டவன், வரக்கூடியவன் பாவியாக இருக்கலாம். அவனுடைய உயிர் நம்முடையமாக பிரிய வேண்டும் என்று சொன்னால், அல்லது அவனோடு சேர்ந்து நம் உயிர் போகணும் இருந்தால் அதுதான் விதி. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப வேகமான வாகனங்கள், ரொம்ப வேகமா போறது, இங்க இருந்து பிள்ளைங்க இங்க இருந்து பைக் எடுத்து ரொம்ப வேகமா போறது, எல்லாம் பாதுகாக்கணும். எத்தனை மரணங்களை நம்ம அதெல்லாம் சந்திச்சிருக்கிறோம். புத்தாண்டு புனித இரவுகள், ரமலானுடைய புனித இரவுகள்ல இங்கிருந்து வாகனத்தை எடுத்துட்டு பல இடங்களுக்கு வேக வேகமா போறது நிறுத்துவோம். இதையெல்லாம் நிறுத்துவோம். நம்முடைய உடல் உறுப்புகளில் ஒரு உறுப்பு போயிருக்குன்னு சொன்னா திருமதி பெறுவது கடினம். நம்முடைய தந்தை வேறு எண்ணத்திற்காக பணங்களை சேர்த்து வைத்திருப்பார். நம்முடைய அக்கா தங்கை திருமணத்திற்காக பணங்களை சேர்த்து வைத்திருப்பார். நம்முடைய ஒரு நிமிட ஆசைக்காக, அந்த வேகத்திற்காக கீழே விழுந்துட்டோம்னு சொன்னா திரும்ப அந்த காலை சரி பண்றதுக்கு அவர் சேர்த்து வச்சு எல்லா காசையும் அங்க மருத்துவமனை கொண்டு கொற்றமா இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாமே அல்லாஹ் தஆலா மரணத்தை சிந்திக்க வைப்பானாக. ஒவ்வொரு காலகட்டமும் அவனுடைய சிந்தனையோடு நம் வாழ்க்கை கழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய முடிவுகளை நல்ல முடிவுகளாக அல்லாஹ் ஆக்கிய புரிவானாக. நீண்ட நாட்கள் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு அல்லாஹ்வை நின்று தரிசித்து வாழும் பாக்கியத்தை வல்லவன்